உலக நடப்புகள் உங்கள் உள்ளங்கைகளில். www.newsbar.lk. பத்திரிகைகளின் தலைப்புச் செய்திகள். Ashik Advertising. We build your brand. இன்று வியாழக்கிழமை 26ஆம் தேதி தினகரன் பத்திரிகை கொண்டு வந்திருக்கும் தலைப்பு செய்திகளை பார்ப்போமானால், அணையா விளக்கு போராட்ட களத்தில் குறைகளை கேட்டறிந்த வோல்கர். மத்திய கிழக்கின் நிலையான அமைதிக்கு முறையான மத்தியஸ்தம் அவசியம். காசா மீதான தாக்குதல்களால் பலர் கவலை. அதிவேக நெடுஞ்சாலைகளில் ஈடுபடுத்த அதிசொகுசு பஸ்கள் 200 பஸ்களை கொள்வனவு செய்ய அமைச்சரவை அனுமதி. ரணில் மேற்கொண்டிருந்த வெளிநாட்டு பயணங்கள் விசாரிக்க CID தயாராகிறது. சிறுவர்களை வேலைக்கமர்த்தல், யாசகத்தில் ஈடுபடுத்தலுக்கு தடை. ஜூலை முதல் நடைமுறை சட்டங்களும் கடுமையாகின்றன. மத்திய கிழக்கு நிலைமைகளால் பல்வேறு துறைகளிலும் அழுத்தங்கள். அணையா விளக்கு போராட்டத்தை ஆதரிக்கிறேன். சுயநலத்துக்காக சில கும்பல்கள் செயற்பட முடியாது. தனியார் இறக்குமதி செய்யும் மருந்துகளுக்கு விலை கட்டுப்பாடுகள். மனித உரிமை ஆணையருடன் தமிழ் MPக்கள் நேற்று சந்திப்பு. 150 நபர்களிடம் 5 கோடி மோசடி. போலி முகவர் கைது. பகடிவதையில் ஈடுபட்ட 22 மாணவர்கள் இடைநீக்கம். தென்கிழக்கு பல்கலைக்கழகம் அறிவிப்பு. பஸ் கட்டணங்கள் 2.5 வீதத்தால் குறைப்பு. ஜூலை முதல் நடைமுறையாகிறது. சோளம் கொள்வனவு மோசடி. அர்ஜுன அலோசியஸை ஆஜராக உத்தரவு. பாராளுமன்றத்தை கூட்டுவதற்கு விசேட வர்த்தமானி வெளியீடு. இன்றைய ஈழநாடு பத்திரிகை கொண்டு வந்திருக்கும் தலைப்புச் செய்திகள். தமிழ் மக்களின் பிரச்சினைக்கான தீர்வை அரசுடன் இணைந்தே காண வேண்டும். மனித உரிமைகள் ஆணையர் தெரிவிப்பு. போலீஸ் என்னை தேடிய நாட்களில் நான் எனது வீட்டில் தான் இருந்தேன். தேசபந்து தென்னக்கோன் சாட்சியம். நீதிக்கான போராட்டத்தை சுயநல அரசியலுக்கு பயன்படுத்த முயற்சி. இலங்கையை ICCயில் பாரப்படுத்த வேண்டும். வோல்கர் டர்க்கிடம் கூட்டாக மனு. மயிலிட்டியை கைவிட்டு சென்ற மக்கள் இன்று போராடுகின்றனர். தெஹிவளை மிருகக்காட்சி சாலையின் பெயரை பயன்படுத்தி பண மோசடி. மனித உரிமைகளுடன் கூடிய அரசியலமைப்பு திருத்தம் அவசியம். எதிர்க்கட்சி தலைவர் வலியுறுத்து. தென்னாப்பிரிக்க பிரஜைக்கு நீதிமன்ற ஆயுள் தண்டனை. யாசகம் பெறும் சிறுவர்கள் தொடர்பில் புதிய தீர்மானம். ஐநா பணிமனையின் முன்பாக கவன ஈர்ப்பு. நாட்டில் எரிபொருள் நெருக்கடி ஏற்படாது. பெட்ரோலிய கூட்டுத்தாபன உத்தரவாதம். சுற்றுலாத்துறைக்கான சட்ட வரைவை தயாரிக்க அமைச்சரவை அங்கீகாரம். 93,486 சுற்றுலா பயணிகள் ஜூன் மாதத்தில் வருகை. கொரோனை கொழும்பு தனியார் பஸ்கள் சேவையிலிருந்து விலகல். சர்வதேச செய்திகள். உணவுக்காக காத்திருந்தோர் மீது இஸ்ரேல் படைகள் தாக்குதல். 41 பேர் பலி, 146 பேர் படுகாயம். காசா மீதான தாக்குதல்களில் இதுவரை 56,000 பேர் பலி. அமெரிக்காவின் தாக்குதலில் அணு உலைகள் அழியவில்லை. அமெரிக்க ஊடகங்கள் பரபரப்பு தகவல். உக்ரைனுக்கு ஆயுதங்களை வழங்குகிறது நெதர்லாந்து. ஈரானில் ஆட்சி மாற்றத்தை நாங்கள் விரும்பவில்லை. அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப். ஈரானின் 400 கிலோ யுரேனியம் எங்கே? சோதனை அவசியம் என்கிறது சர்வதேச அணுசக்தி முகமை. பிரேசில் சுற்றுலா பயணி எரிமலையில் சிக்கி உயிரிழப்பு. அமெரிக்க டெக்சாஸில் மாநிலத்தில் சொத்து வாங்க சீன ஈரான் பிரஜைகளுக்கு தடை. உலக நடப்புகள் உங்கள் உள்ளங்கைகளில். www.newsbar.lk.